ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலியிலிருந்து மிக அருகில். திருநெல்வேலியிலிருந்து உங்களுக்கு கேடிசி நகர்லேருந்து பார்க்கும்போது ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் 10-12 கிலோமீட்டர்லாம் வரும். அதாவது மொரப்பநாடு மெயின் 4-வேல இருக்குது. இது 4-வே ப்ராப்பர்ட்டி தான். 4-வே ப்ராப்பர்ட்டியில் இந்த தண்ணி தெரியுது பாருங்க. இது ஒரு 96 சென்ட் தண்ணி தெரியுது. அப்படியே இடதுபுறமாக அதுக்கு அந்த பக்கம் தெரியலாம் வீடுகள் தான். அப்படியே இடதுபுறம், அதாவது இந்த தண்ணி தெரியுதுக்கு இடதுபுறம். இது ஃப்ரண்டேஜ், ரோட ஃப்ரண்டேஜ் ஆகும், சர்வீஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் ஆகும். சர்வீஸ் ரோடு கொஞ்சம் தாழ்ந்து இருக்குது, ஹைட் இல்லை, கொஞ்சம் தாழ்ந்து இருக்குது, பார்த்துருங்க. அப்படியே உங்களுக்கு இடதுபுறம் பாருங்க, அந்த வீடுகள் தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடம் உள்பட லாஸ்ட் அப்படியே வீடு தான், கண்டினியூவா வீடு தான். அதில் பஸ் ஸ்டாப் வரும், தெரு உள்ள போகுது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் எல்லாம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4-வே வந்து கீழே இறங்குது. அந்த லாரி வரி பாருங்க, அதுல இருந்து சர்வீஸ் ரோடு கீழே இறங்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த இப்போ நீங்க லாஸ்ட் பார்த்தீங்களா இடது பக்கமாக, அது 1 ஏக்கர் 16 சென்ட். ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி இறந்து பாருங்க வயல், அது 96 சென்ட். ஸோ 1/16 போகும் அப்படின்னா நீங்கள் 1/16 எடுக்கலாம். ஆனால் 96 வாங்கினதான் உங்களுக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். இந்த 1/16 கொஞ்சம் உள்ள ஏந்தி இருக்குது. பாதையும் கொஞ்சம் சரியில்லை, அது ஆத்தங்கரை வரும். இந்த 96 சென்ட் நீங்கள் வாங்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். ஒரு சுமார் எப்படி ஒரு 100 அடி ஃப்ரண்டேஜ் வந்துடும். ஸோ இது சென்ட்டுக்கு 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. இந்த 1 ஏக்கர் 16 சென்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு அப்பா மகன் 2 கையெழுத்து தான். இந்த 96 சென்ட்டுக்கு ஒரே கையெழுத்து, 2 டாக்குமெண்ட். பக்கத்துலேயே உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், வீடுகள், பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஒரு இடம் தான். என்னன்னா ஜஸ்ட் தாழ்ந்த பகுதி, ஆனால் அந்த கிராமமும் தாழ்ந்த பகுதி தான். இப்போ இது மட்டும் தாழ்ந்த பகுதியில் பாருங்க, நேர கிராம அந்த வயல், அந்த அடுத்த இருக்கிற வீடை பார்த்தீங்களா, அந்த மட்டத்துலாம் இருக்குது. இந்த மரம் இருக்கு பாருங்க வலது பக்கம், இது ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாப்புங்க. நேர் ஆப்போசிட்ல உள்ள மரம் இருக்கு பாருங்க, அதுக்கு உள்ளுக்கும் வீடுகள் இருக்குது. அங்கதான் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள மரம் போகலாம். உள்ள போகும்போது அங்கேயும் கிராமம் இருக்குது. அதாவது முரப்பநாடு பக்கப்பட்டின்னு அதில் போர்டு வச்சிருப்பாங்க. பக்கப்பட்டின்னு உள்ள ஒரு வில்லேஜ் தான் இது. இந்த போர்டில் கூட இருக்கும் பக்கப்பட்டி வில்லேஜ், பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இது உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு 2 லட்சம் கேட்குறாங்க. ஸோ இடம் தாழ்ந்த இடம் தான். வேற உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா விவசாயிகள் அவங்க அப்போ கையில் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தாமிரபரணி ஆறு பக்கத்தில் ஓடுறதுனால நஞ்சை பயிரிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வயல் தான். தூரத்தில் பார்த்தீங்களா, எல்லாமே வயல் தான். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேக் கம்ப்ளீட்டாக வயல், எல்லா இடமும் வயல் தான். ஏன்னா தாமிரபரணி தண்ணி நல்ல செழிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துக்கு. அதனால உங்களுக்கு விவசாயத்துக்கு அவங்க விவசாயமாக வச்சு இப்போ இன்னைக்கு உங்களுக்கு 4-வேனால உங்களுக்கு அதனுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களை இடத்தை காணிக்கிறோம். இடம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரேட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த 1/16 வாங்கும்போது கண்டிப்பாக இந்த 96 சென்ட்டை வாங்கினா தான் உங்களுக்கு பிரயோஜனம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாம் கூட ஒரு 2 ஏக்கர் 10 சென்ட் வந்துடும். ஊரோடு சேர்ந்து இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதில் இடம் தாழ்ந்து இருக்குது. அதனால் அதை நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு அது ஏதாவது தொழில் ஸ்தாபனங்களோ இல்லை லேஅவுட் காரியங்களோ ஏதாவது உங்களுக்கு அது ஒத்து வரணுமானால் நீங்கள் இது பண்ணலாம். நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம். தண்ணி செழிப்புக்கு இந்த ஏரியாவை பற்றி கவலை கிடையாது. தாமிரபரணி வருஷத்துக்கு
12 மாதமும் உங்களுக்கு வந்து தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். ஒருபோதும் ப்ராப்ளம் தண்ணி பற்றாக்குறை வராது. 2 இடமும் ஒரே ஜாயிண்ட்ல தான் இருக்குது. இந்த 2க்கு இடையில சின்ன ஒரு ஓடை, இந்த தண்ணி வரக்கூடிய, அதாவது விவசாயம் பண்ண பாருங்க அந்த ஓடை, அதில் கண்டிப்பாக நம்ம வந்து அது ஒரு 10 அடிக்குள்ள இருக்கும். 2 பக்கம் ஒரு இது சுவர்களை நம்ம மேலே ஒரு பாலம் போடணும். இந்த 96க்கும் இந்த 116க்கும் இடையில. ஸோ இப்படி தான் நீங்கள் இதை வந்து பயன்படுத்த முடியும். உங்களுக்கு இது ஒத்து வரும் அப்படின்னு உண்டுமானால் நீங்கள் பாருங்கள். மற்றபடி டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்காது. இடம் உங்களுக்கு செட் ஆகும் உண்டுமானால் நீங்கள் கூப்பிடலாம். ஸ்க்ரீனில் நம்பருக்கு கூப்பிடுங்க, ஒரு இடத்த காணிக்கணும். ஓகே, அதனால் பேசி கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேங்க்யூ.